வேலூரில் ஒரு பேட்டி கொடுத்தேன். அப்போ சொன்னேன், தம்பி விஜய் நீங்கள் கூரை போட்டு இனிமே நிகழ்ச்சிகளை நடத்துங்க. நான் சொன்னதுனால தான் செஞ்சார்னு இல்லை, ஆனால் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து அவங்க தம்பிங்களை வெயிலில் காய வைக்காமல் நல்ல கொட்டகை போட்டு நடத்துனாங்க. சரி, அவங்கெல்லாம் மயக்கம் அடையாமல் உயிரிழப்பு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு நிம்மதி நமக்கு வந்தது. திருப்பியும் பின்னால் போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது நல்லதில்லை. முதல்ல அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நம்ம எப்படி கட்டுப்படுத்துவோம்னு இருக்கட்டும், நம்ம கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவோம், நமக்கு பின்னால் வர தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்துவோம், தம்பி விஜய் அதை முதலில் முயற்சி செய்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தமிழ்நாடு அணி டெல்லி அணின்னு சொல்றாங்க. கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணி தோற்கடிச்சது கிடையாது. அணினா அது டிவிக்கு தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி விளையாட்டா சொல்றாருப்பா. விளையாட்டை வச்சு விளையாட்டா சொல்றாரு, அவ்வளவுதான். அது கரெக்டு. அதாவது என்ன சொன்னாருன்னா, எங்கிட்ட இருக்கிறது இமோஷன் அப்படின்னு. அவர் எலெக்ஷன் இல்லை இமோஷன்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாடு நிச்சயமாக ப்ரொமோஷன் அடையணும்னா என்டிஏ வரணும். அப்போ தான் ஏன்னா நாங்கள் பல இடங்களில் ஆட்சி ப்ரமோஷன் செஞ்சு காமிச்சிருக்கோம். சும்மா இது இமோஷன் எலெக்ஷன்லாம் கிடையாது. அதனால் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 18 மாநிலங்களில் நாங்கள் ப்ரமோஷனை காமிச்சிருக்கோம், மத்தியிலையும் ப்ரமோஷனை காமித்து கொண்டு இருக்கோம். ஆக தமிழ்நாடு ப்ரமோஷன் ஆகணும்னா என்டிஏ ஆட்சிக்கு வரணும். இந்த இமோஷன் கமோஷன் எலெக்ஷன் அதெல்லாம் இப்போ பேச்சுக்கு ஆகாது. அதனால் எனக்கு ஆக்கப்பூர்வமாக பேசுவோம். தம்பி விஜய் நல்லாவே பேசினார், காலைல பார்த்தேன். ஆனால் சில கேள்விகள் நியாயமாக கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்குறீங்களே, கேஸில் கொடுக்குறேன்னீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கேள்வியை மட்டும் தமிழக மக்கள் எடுத்துக்கொண்டு இந்த டெல்லி அணி சென்னை அணின்னு விளையாட்டா சொல்றதெல்லாம் விளையாட்டா விட்டுருங்க அப்படின்றதான் எனது கருத்து. அதனால நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு யாராவது அறிவாளி நிழல்ல போய் நின்னா கூட்டணிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்க்கிற நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கிறது. பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அதனால முதலமைச்சர் சொல்றார், நான் கடுமையா உழைத்து கொண்டு இருக்கிறேன். நான் திட்டமிட்டதற்கு மேல் உழைச்சி உங்க பையன் கொடுக்க போறீங்க ஆட்சியை, அதுக்கு தானே உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்பதான் நாங்கள்லாம் சொல்லி கொண்டிருப்பது. மக்களுக்கான ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அதிமுக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிவிட்டது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் இந்த ஹோலி பண்டிகையில் வண்ணமயமான இந்த விழாவில் எண்ணமயத்தோடு சொல்கிறேன். அது ஏறக்குறைய இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் திட்டமிட்டுவோம். 38 மாவட்டங்களுக்கு அனுப்பி எல்லா மாவட்டங்களிலும் பெட்டி பெட்டியாக வந்துருச்சு. தேர்தல் அறிக்கை தான் பெட்டியாக வந்துச்சு. நாங்கள் அறிவாலயத்தில் இல்லை, வேற பெட்டியில் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதனால் எங்களோட தேர்தல் அறிக்கை பெட்டிகள் வந்து விட்டது. அதை நாங்கள் இப்போ கூட பாகுபடுத்தி நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். எல்லாத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இணைய மிஸ்டு காலில் மட்டும் 14,000 சஜஷன்ஸ் வந்திருக்குது. எந்த அளவிற்கு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். 14,000 சஜஷன்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி அந்தந்த பிரிவு விவசாயிகளை பார்த்துருக்குறோம், சிறு குறு வியாபாரிகளை பார்த்தோம், அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டரை பார்த்துருக்கோம், நெசவாளர்களை பார்த்துருக்கோம், மிட்டாய் வியாபாரிகளை தனியாக பார்த்துருக்கோம். ஆக இவர்களிடம் இருந்து முற்றிலுமாக நாங்கள் ரெப்ரசன்டேஷன்ஸை வாங்கிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு தேர்தல் அறிக்கையாக அது இருக்கும். யாரு? நான் அப்படி சொல்லலை. அதிகாரிகள் முதல்ல கவனம் செலுத்தணும், மொழிபெயர்ப்புல கவனம் செலுத்தணும், தமிழை எந்த இடத்துல போடணுன்ற கவனம் செலுத்தணும்னு சொன்னேன் இதுல. ஏன்னா அவங்க மொழிபெயர்ப்பே தப்பு. அதாவது கர்த்தவிய துவாரான்னா அது தமிழ்ல என்னன்னு மொழிபெயர்க்கணும் பாருல. தமிழ்ல கர்த்தவிய துவாரான்னு போட்டா தமிழ் மொழிபெயர்ப்பு ஆயிடாது. அதை அதிகாரிகள் பார்க்கணும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழை பிரதானமா போட்டுட்டு மற்ற மொழிகளை போடணுன்றது நான் என்னோட கருத்து. இதை நீங்கள் கவனிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா இது உடனே நேரடியாக தான் மத்திய அரசு தான் இந்திய திணிக்கிற மாதிரி உடனே இவங்க எல்லாம் போடுறாங்களே, அது தவறு. அந்த எண்ணம் மத்திய அரசுக்கு கிடையாது, அந்த திணிப்பு எண்ணமும் கிடையாது.
இதை சரி செய்யுங்கள் என்றது எனது கோரிக்கையாக நான் வைக்கிறேன். அவ்வளவுதான். ராஜேஷ் ஜெயின் சொல்லி திமுக கவுன்சிலர் துறைமுகத்தில் ஹிந்திக்காரங்க இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஹிந்திலேயே போஸ்டர் வச்சு ஒட்டி வச்சிருக்கோம். அதை தான் நான் சொன்னேன். துறைமுகம் ஃபுல்லாக ஹிந்தியில் போஸ்டர் வச்சு. ராஜீவ் ஜெயினா? ராஜேஷ் ஜெயின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தோம். இன்னைக்கு ஃபுல்லாக ஹிந்தி போஸ்டர் தான் ஒட்டியிருக்காரோ. ஏன்னா போய் பார்த்துக்கலாம். அதனால சும்மா நீங்கள் மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து.